என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேர்ட்டூன் சேனல் தான் பார்க்க போறோம். புஷ்பா 2ஓட ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? கவுச்சியா பாஸ்? என்ன கவுச்சியாவா? ஏண்டா நீ என்ன கறி குழம்பு ஊத்தி சோறா போடுறான்? கவுச்சியா காய்கறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயா இல்லங்க சார், சப்பான் பாஷையில வணக்கம் சொன்னேன். மோதேவி, அப்படியா? அது கவுச்சியா இல்லடா, கோனிச்சிவா. ஓஹோ, கவிச்சியாங்க. யாரா அவன்? இந்தாடா, அது கோணி ஊசி இல்ல, குண்டு ஊசி இல்ல, கோனிச்சிவா. சரி சரி, நீ வணக்க வச்சதெல்லாம் போதும். மேல தொங்கிக்கிட்டு இருக்கான் பாத்தியா, அவன் யாரு என்னன்னு விசாரி. கொக்கோட்டி வப்பாட்டி வட்டாசி நிவாசன் பாஸ். சப்பான் பாஷையில ஏதோ விசாரிக்கிறேன்னு சொன்னேன் பாஸ். ஆடா இவன் திருந்த மாட்டான் பாஸ். இந்தாரு, ஒழுங்கா அவன்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரி. இதுக்கு மேல நீ ஜாப்பனீஸ் பேசினா தூக்கி நாய்க்கு போட்டுருவேன். ஓகேங்க, அந்த விசாரிக்கிறேன். கண்ணி அளவு வேற தெரிய மாட்டேங்குது. என்னடா இவ்வளவு உயரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கேன்? விட்டா விண்வெளிக்கே போய் விண்வெளி நாயகன் ஆயிரு இருக்கேன். ப்ரோ, ஆர் யூ வடக்ஸ் ஆர் தெக்ஸ்? வடக்கனா தெக்கனாடா? ஓஹோ, என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற? பாய் தம்பி, தம்புடா, சகோதரா. அட என்னடா நீ, அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அட ஏன் பாய், கண்டுபிடிச்ச இவன் எங்க ஒரு பாயதா? பாஸ், தயவு செஞ்சு அவன் வாயை மூட சொல்லுங்க. சிரிக்கிறனே செத்து போயிட போறேன். யாரப்பா நீ? எந்த ஊரு? எதுக்கு இங்க வந்திருக்க? ஏப்பே ஆமா, 42 நாள் எப்படி அந்த கண்டெய்னருக்குள்ள சர்வை பண்ண? அது அந்த கேள்வியெல்லாம் கேட்டு பேசவே மாட்டேன். சரி சரி, கோச்சுக்கிறாத. உன் பேர் என்னன்னு சொல்லியா முதல்ல? என் பேரு புஷ்பா, புஷ்பா ஆசு. கேட்டீங்களா பாஸ்? ஏதோ புஷ்பதாசம். புஷ்பதாசா? புஷ்பாவா? டேய், அவனை கொல்லுங்கடா. சாய், ஐயோ கீழே விழுந்துச்சு. அட அட, யாராவது கோச்சுக்கிறாம அந்த கோடாலி எடுத்து மேல வச்சுக்கிட்ட. ஏய்யா, தேவையாதெல்லாம் உனக்கு? எப்ப அந்த கிரேனை விட்டு அந்த கீழே இறக்கி விடுங்க ஐயா. அட சீக்கிரம் இன்ட்ரோ கூடியா, டைம் ஆகுது. எங்க அந்த கோடாலி? இந்த இது இப்ப கேமரா கொண்டு வாங்க கிட்ட. குழந்தையாவா பாஸ்? என்ன பாஸ் இவன் வந்தது வராதமா உங்க குழந்தையா பத்தி விசாரிக்கிறேன். ஒருவேளை உங்க குழந்தையாவுக்கு அவனுக்கு. டேய் கூமுட்ட, உனக்கு இன்னுமா புரியல? அவன் நம்ம மொழியில வணக்கம் சொல்றதுக்காக தான் குழந்தையாவான்னு கேக்குறான். ஓ, கொன்னிச்சிவா வாங்குறது. அட பரதேசி பையல, இந்த கிழமை மாதிரியே அவனை நம்ம மொழியை கொல்றான் பாஸ். அவனை நம்ம கொல்லாம விடக்கூடாது. அப்புறம் ஏன்டா வாயை பார்த்துக்கிட்டு நிக்கிற? போய் கொல்றா. ஓகே பாஸ். டாய், ஆலையில தியேட்டர்ல எப்படி 1500 கோடி வசூல் பண்ணீங்க? அதுதான் எங்களுக்கு டவுட்டா இருக்கு. அதெல்லாம் அவசியம் ஜாப்பனீஸ்ல சொன்னேன். ஆமா, நீ எப்படி சப்பான் பாஷை கத்துக்கிட்ட? 48 நாள் கண்டெய்னருக்குள்ள என்ன கரகாட்டம் ஆடாச்சு. 30 நாளில் எப்படி ஜாப்பனீஸ் கத்துக்குதுங்கிற புக்கு வாங்கி படிச்சேன். ஆமா, உள்ளதான் வெளிச்சம் இருக்காது, எப்படி படிச்ச? அதே மெழுகுவத்தி கொளுத்தி. மெழுகுவத்தி கொளுத்துனா கண்டெய்னருக்குள்ள இருக்க ஆக்சிஜன் குறைஞ்சிரு. அப்புறம் எப்படி நீ சர்வை பண்ண? மூச்சு விடாம எப்படி நீ? ஓட்ட கண்டெய்னரு, அதனால காத்து ஈஸியா வரும். சரி, கண்டெய்னர் ஓட்ட. கண்டெய்னர் தூக்கும் போது வைக்கும் போது கட்டையெல்லாம் உன் மேல உருண்டு விழுந்து நசுக்கி இருக்கும்ல, நீ ஏன் சாவல? அது வந்து இதா பாரு பேசு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த கேள்வி நான் பேச மாட்டேன்னு. உன் கூட பேச மாட்டேன் போ. டேய் சப்ப மூக்கைங்களா, நீங்க வாங்கடா சண்டை போடுவோம். After 2 minutes. தன்னான நானே தன்னான நானே தன்னான நானே தன்னான 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 நானே தான நானே தானே நானே. என்ன இந்த சீன்லாம் பார்க்கும்போது அப்படியே கேஜிஎஃப் பார்க்குற மாதிரி இருக்கா?
கேஜிஎஃப் மாதிரிலாம் இல்லை. செருப்பு பிஞ்சு பிஞ்சு இங்க கழுவுறது அங்கயா? இல்லை மச்சான், அது வந்து சும்மா சொன்னேன். இது வந்து யாரு KGF அது? ஒண்ணும் கிடையாது. இது புஷ்பராஜ். இந்த புஷ்பராஜை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பார்ட் வரைக்கும் பார்த்த மாதிரி இருக்கு. போகாமா? புஷ்பா இவர் தான் கோயந்தப்பா. ஏது கோயந்தப்பாவா? யாரு? நம்ம கோயந்தோட அப்பாவா? ஏ கோயந்த, இவர் உங்க அப்பாவா? இல்ல புஷ்பா, எங்க அப்பா இன்னும் ஹைட்டா இருப்பாரு. ஓ, அப்ப நீ எந்த கோயந்தோட அப்பா சார்? என்ன நக்கல் பண்றியா? கட்டையெல்லாம் எங்கடா? கட்டையெல்லாம் ஒடியில சார். வேற ஏதாவது திருப்பதியில வச்ச 4 பொட்டை வேடா இருக்கு, கூட்டிட்டு போ. புஷ்பா 4 முட்டை இல்லை 3 தான் இருக்கு. வேணா ஒரு சொட்டையை ஜாயின் பண்ணி விடுவோமா? என்னடா எல்லாரும் சேர்ந்து விளாடுறீங்களா? கட்டை எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கேன்? சார், எங்களை பார்த்தா என்ன கட்டை வெட்டுறாங்க மாதிரியா இருக்கு? வீணா சந்தேகப்பட்டு இருக்கிய. இதெல்லாம் மேலே உள்ளவனுக்கே அடுக்காது சார். இப்ப எதுக்குடா மேல ஞாபகப்படுத்துற? இல்லை மச்சான், இது அவரை திசை திருப்புறதுக்காண்டி ஆண்டவனுக்கே அடுக்காதுன்னு சொல்ல வந்தேன். அப்ப அதை அப்படியே சொல்லி தொலை விடாடா எரும மாடு. என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. கட்டை எங்க இருக்குன்னு சொல்லிருங்க. இல்ல சரி சார், நான் கட்டையை ஒழிச்சுதான் வச்சிருக்கேன். எங்க இருக்கு நீயே தேடி கண்டுபிடிச்சுக்க. ஆமாம், நல்லா சுற்றி முற்றி தேடி பாருங்க. ஆனால் மேலே மட்டும் பார்த்துறாதீங்க. புஷ்பா படத்தில் வர போலீஸ். அட தீர்த்து நாய, என்னை மாட்டி விட நீ ஒரு ஆள் போகுண்டா. இல்லை புஷ்பா, இது படத்தில் வர லாஜிக்கே சொன்னேன். எல்லா இடத்துலயும் தேடுங்க. ஒரு கட்டை கிடைச்சாலும் போதும். இங்க ஒருத்தனை லாக்அப்ல போட்டு பிரிச்சிடுறேன். After 2 minutes. சார், எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், ஆனா எதுவுமே கிடைக்கல சார். ஜிவி மைஸ் வருது. அதான் சொல்லல சார், எதுவுமே கிடைக்காது. என்ன சவுண்ட் அது? ஏ, அங்க இருங்க, ஏரோப்ளேன் பறக்குது. நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஐயோ ஏரோப்ளேனா? எங்க? காய்ஸ், கவனிச்சிங்களா? கட்டையெல்லாம் மேலதான் கட்டி தொங்கிட்டு இருக்காங்க. மாட்டினடா மாவன. ஸ்டேஷன் போலாமா? ஒரு நிமிஷம் சார். மச்சான், அப்படி பார்க்காத மச்சான். ஏரோப்ளேனை எட்டி பார்க்கிறேன்னு சொல்லி என்ன 7 வருஷம் உள்ள தள்ளிட்டியடா தேத்து நாய. இல்லை மச்சான், ஏரோப்ளேனை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அதான் எட்டி பார்த்தேன். சாரி மச்சான். ஸ்டேஷன் வாங்க தம்பி. பெரிய பெரிய ஏரோப்ளேனை நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் கொண்டாரெட்டியோட தம்பியை வந்து எங்களை சாமியில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தலைவர் லவ் வேற பண்ணாரு. பாவ ஓ, அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுலாம் எல்லாத்தையும் காட்டுறாங்க. பாட்டு காட்டுவான்னு பார்த்தா என்ன பாட்டு காட்டிட்டு. அது ஒரு புனிதமான காதல். 1000 ரூபா கொடுத்தோம்னு வைங்க, அந்த புள்ள சைட் அடிக்கும். 5000 ரூபா கொடுத்தோம்னா கிஸ் அடிக்கும். 10,000 ரூபா கொடுத்தோம்னு வைங்க. செகண்ட் பாட்ட சொல்ல ஆமி. ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட போதுமா? போதும் செகண்ட் பாட்ட ஆமி. ஓகே, செகண்ட் பார்ட்டில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆளுகளை பூரா சிக்காவட் சார் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. அவங்கள கூட்டு வர்றதுக்காண்டி நாங்கள் ஸ்டேஷன் போனோம். இதை பாவு போலீஸு, நான் எல்லாரையும் விட சொல்ல, அவனை மட்டும் விடு. ஏன்னா எனக்கு நைட்டு அவனுக்கு கல்யாணம். அதுக்கு பதிலாக நம்ம பையன் எவனையாச்சும் பூச்சுக்க. டேய், நம்ம பையன்களில் எவனாச்சும் அவன் நேம் சொல்ல இருக்கா? அது வந்து மச்சான், ஒரே ஒருத்தன் இருக்கேன். அப்படா அவனை ஒரு நாளைக்கு உள்ள இருக்கு சொல்லு, நாளைக்கு அவனை சாமியில் எடுக்கட. அதுக்கு இல்லை மச்சான், அவன் உள்ளே போக மாட்டேன். ஏடா உள்ள போக மாட்டேன்? நோய்க்கு போவேன். உள்ள இருக்கவன் யாரா? நம்ம பையன். நம்ம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ற விட உள்ள இருக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை ராஜா. அதனால ஒரு நாளைக்கு உள்ள நாளைக்கு நான் அவனை சாமியில் இருக்கேன். என்னடா பேச்சே காணா? அப்போ போக மாட்டானா? டேய், உள்ள இருக்க கல்யாண மாப்பிள்ளை பேர் மட்டும் என் பேர் அனுப்பிச்சுடுவே. நான் உன்ட்டெல்லாம் எவன்டா கெஞ்சிக்கிட்டுப்பா. இன்னும் நானே உள்ள போய்ப்பேன்டா. அப்போ போக மாட்டேன். என்ன? ஆமாம், உண்மைதான், போ. என்னடா சொல்லுவ? ஆமாம் மச்சான், அவன் பேர் தான் உன் பேரும், உன் பேர் தான் அவன் பேரும். புஷ்பராஜ். அட பரதேசி நாய, இதைத்தான் முதலேருந்து போக மாட்டான்னு சொல்லிட்டியா? இது புரியாம நான் அவசரப்பட்டு வாய விட்டனே. இப்ப என்ன பண்ணுறது? நீ தான் சொன்னியா மச்சான், கல்யாணத்தை கூட உள்ளே போகிறது ஒன்றும் பேசல. உள்ளே போ. நம்ம பையன் நம்ம தானே செய்யணும்.
அதெல்லாம் செய்யறா. ஆனா இருந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ உள்ள போனதுக்கு அப்புறம் நீ விட்டுட்டு போன எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். பூஞ்சு போச்சுடா. ஊழல் எல்லாம் பூஞ்சு போச்சு. அண்ணன் எப்ப சாவா தின்ன எப்ப காலை ஆகும் தானே வெயிட் பண்ணிருக்க. நான் போக மாட்டேன்டா. சேலு வேற வழி சொல்லு. வேற வழியே இல்ல புஷ்பா. அப்புறம் வெளியே விட்டா எங்க வேலை போயிடும். ஓ வேலை போயின்னு யோசிக்கிறியா? நானே உங்க எல்லாரையும் வாங்கிக்கேன். டேய் கேசவா, இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரையும் வாங்குடா. ஐயா மச்சான், எதுக்கு இப்படிலாம்? அட ஹை பட்ஜெட் படம்டா. அப்படிதான் இருக்கும். 1500 கோடி சும்மா ஆகுமா? அது வந்துச்சா இல்லைன்னு அந்த டவுட்ல இப்ப வேடா மூடிட்டுடா. சொல்லு செய். எப்பா போலீஸுகளா, ராமராஜன் அடி வாங்குற மாதிரி எல்லாம் வரிசையா நில்லுங்க. சம்பளம் எவ்வளவு? 4200. லஞ்சம்? அது என்ன ஒரு 45,000 வரும். அப்பா இம்புட்டா? அட கண்ணு வைக்காதையா. சரி நீ சொல்லு. சம்பளம் எவ்வளவு? 4200. லஞ்சம்? ஸ்டேஷனுக்கு தெரிஞ்சு 30,000. ஸ்டேஷனுக்கு தெரியாம ஒரு 30,000. அப்பா ராயன் படத்துல தனுஷ் மாதிரி இருந்துக்கிட்டு நீ இம்புட்டு லஞ்சம் வாங்குற. ஒழுங்கா இப்ப கொடுக்குற காசுல கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஒன்று ஓப்பன் பண்ண. ஓகே ப்ரோ. உசுரே நீதானே நீதானே. என்னடா அதுக்குள்ள மாறிட்டேன். போக்க பார்த்தா குத்தூசி எடுத்து வந்து குத்திப்பி அவ்வளோ இருக்கு. சரி அது இருக்கட்டும் புஷ்பா, காசு முடிஞ்சு வச்சு என்ன பண்றது? எடாது அதுக்குள்ள முடிச்சா என்னடா சொல்லு? ஆமா, ஒவ்வொருத்தனும் அந்த வரையா லஞ்சம் வாங்குறாங்க. பேசாம கட்ட வெட்டுறதை விட்டுட்டு நம்மளும் இவங்க கூட லஞ்சம் வாங்க போயிடலாம். அவ்வளோ இருக்கு அம்பூட்டு லஞ்சம். அட படுபாவிகளா, ஒரு ஸ்டேஷன்ல இன்புட் லஞ்சமா? இவங்களுக்காகவே நான் எக்ஸ்ட்ரா கட்ட வெட்டணும் போல இருக்குது. ஏமா நீ? ஓ நீதான் சீவல்லியா? சீக்கு வந்த வள்ளி மாதிரி சாமி, சிஎம் பாத்துட்டு வரும்போது அப்படியே அவர் கூட நின்னு ஒரு போட்டோ ஒன்னு எடுத்துட்டு வா சாமி. அத போட்டோ வச்சு நீ என்ன போய? வேற எதுக்கு? அந்த போட்டோவை காட்டி என் ஆளு சிஎம் கூட எல்லாம் இருக்கான்னு பீத்திக்கிறதுக்கு தான். அடி பீத்த சீக்கு அப்படி ஆட்டடி பீத்த போய? இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல உன்னை கூட பேச வைக்கிறதுக்கா 1000 ரூபாய் துட்டு வாங்கினால அவள்த்தியா? அது ஆமா சாமி. ஏண்டி அந்த மாமா கேர்ள்ஸ் கிட்ட பீத்த இருக்காடி என்ன சிஎம் கிட்ட போட்டா இருக்க சொல்ற? ஐயோ சாமி, எதுக்கு சாமி பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சாமி. ஒரு மாயினா என்ன மாயி? அது பாட்டா எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு சாமி. என்னடி சொல்ல? நான் ஒண்ணுமே பண்ணலையே. நீ பேசினாலே ஃபீல் ஆயிடுது சாமி. வா சாமி போவோம். ஏய் என்ன பேசுற நீ? எல்லாம் பாக்குறாங்க. ஐயோ அவனுங்க கிடக்குறானுங்க. வா சாமி போவோம். ஐயே சரி இரு. டேய் கேசவா இது இந்த வந்து. ஓஹோ அப்படியா? எல்லாம் பல்ல விளக்கி போட்டு சாப்பிடுங்கடா. அண்ணா வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஆனாலும் இந்த மாதிரி சீன்லாம் வச்சுக்கிட்டே இந்த படம் 1500 கூட கிராஸ் பண்ணிருக்கு. எப்படி கிராஸ் பண்ணிருக்கு? After 2 minutes. சரி நான் கிளம்புறேன். என்னமே சலிச்சுக்குற? சரி நீ 10 மணி நான் போயிட்டு வரேன். என்ன புஷ்பா அதுக்குள்ள வந்துட்ட? அதே சீக்கிரம் பாக்குறதுக்கு லேட் ஆயிடுச்சுல, அதான் வா போ. என்னதான் இருந்தாலும் சிஎம் கிட்ட மரியாதை நடந்துக்கிட்டு புரியுதா? என்ன சித்தப்பா அப்படி சொல்லிட்டேன்? நான் சிஎம் வாழ்த்து ஒரு போயவே எழுதிட்டு வந்துக்க. பாடி காட்டவா? சிஎம் தவாரு. எப்பா கொஞ்சம் அமைதியா இருப்பா. அவர் காதுல எதுவும் விழுந்துட போகுது. ஏன் நான் பார்க்கக்கூடாதா? உனக்கு போகாம எங்க அவன் என் பாட்டுல இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு மினிஸ்டர் பதவி எதுவும் கூத்துவான்னு. ஏடா அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நம்ம அவரை பொண்டாடா பார்க்க வந்திருக்க. சித்த சும்மா இருடா. ஏல வாழை சித்தப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்க தலைவரே. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ உன் புண்ணியத்துல இருக்காமல. அட என்ன தலைவர் எப்படி சொல்லிட்டிய? நான் என்னத்தை புண்ணியப்பட்டேன்? நம்ம பண்றது பூரா பாவம் தானே. அடா அதான் தெரியுமே. நல்லா இல்லைங்கிறத அப்படி சுத்தி வளர்த்து சொன்னேன். ஓ அப்படியா? சரி என்னல சரிங்க. டார்க் காமெடியில இது. டார்க் காமெடியா? ஓ டார்க் காமெடி. சரியான காமெடி தலைவரே. மக்களுக்கு காமெடி பண்ணாலே சிரிப்பு அடக்கவே முடியாது. ஏப்பா நீடி சிரிப்பா? எதுக்கு? எப்பா இப்ப அவன் காமெடி பண்ணாப்பா சிரிக்கலடா போட்டோக்கு போஸ் கொடுக்க மாட்டேன். அப்படி ஒண்ணு இருக்கா? சூப்பர் காமெடி தலைவரே. தம்பிக்கு டார்க் காமெடி லேட்டா தான் புரிஞ்சிருக்கோம் இருக்கு.
ஆமா தலைவரே. அப்பா தம்பி யாரும் தெரியுமா? ஏ புஷ்பா தானே, நல்லா தெரியும்ல. ஏதோ போலீஸுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறியா? அது ஏதோ சும்மா விளையாட்டுக்கு கொடுத்தது தலைவரே. ஏதோ சமந்தா கூடலாம் சேர்ந்துக்கிட்டு ஊ சொல்றியான்னு டான்ஸ் ஆடினியா? அது ஃபர்ஸ்ட் பார்ட்ல தலைவரே. அப்ப இந்த பார்ட்ல என்ன இருக்கு? ஆடா இதுல என்ன இருக்கு? சப்புடாரவே சுப்புடாரவே ஒரு மொக்க பாட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்காதியா? நீ போட்டோ அதெல்லாம் எடுக்காதியா, எடுத்துட்டு போ. எது போட்டாவா? என்ன போட்டாலே? அது ஒண்ணுமில்ல தலைவரே, இவ பொண்டாட்டி. அப்ப அது பேர் என்ன? சீவல்லி. என்ன சீவலிதா? எங்க காதை காட்டு. அது இல்ல தலைவரே. ஐயோ சொல்லியா? அது வந்து தலைவரே, அது ஸ்ரீவல்லியில ஸ்ரீவல்லி. அதான் அப்படி சொல்றாப்ல. ஓ ஸ்ரீவல்லியா? சரி, அவங்களுக்கு என்ன? அதான் அந்த பொண்ணு வந்து உங்க கூட இவர் போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதான் கேட்கிறாப்ல. போட்டா தானே, எடுத்துக்க. இதுல என்ன இருக்கு? நெசபாவா? நான் கூட ஸ்மக்லரா இருக்கேன், நீங்க போட்டோ எடுக்கிறதுக்கு தயக்குவீங்கன்னு நினைச்சேன். போடும்ல, இன்னைக்கு போட்டோ எடுப்பான், நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இவன் யாருனே தெரியாதுன்னு சொல்லி சாதிச்சிடுறேன். அப்ப சரி தலைவரே. ஏப்பா போட்டோ எடுத்துக்கப்பா. இல்ல போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சிஎம் கா நான் ஒரு போயம் எழுதிட்டு வந்திருக்கேன். எது போயமா? எனக்கா எழுதுனியா? எங்க படிச்சு காட்டுல கேப்பான். சிக்கப்பா இப்ப பாரு, பாடிய அவ இம்ப்ரெஸ் பண்றேன். சிஎம் தவாரு ஜெயிக்க விட போறாரு. ஏடா நிறுத்தல, என்ன நக்கல் பண்ணுதியோ? உனக்கு போட்டோ கிடையாது, ஒண்ணு கிடையாது. போல நான் கிளம்புறேன். தலைவரே கோச்சுக்காதீங்க, ஒரு நிமிஷம். இதுக்குதான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? இம்ப்ரெஸ் பண்றாடா, இம்ப்ரெஸ். பல்லு விளக்குற பிரஸ் கூட கொடுக்க மாட்டேன் அந்த ஆளு. இதுக்கப்புறம் சிஎம்ல அதான் அப்படி பண்ணுறாரு. நாளைக்கு நீயே சிஎம் பார்த்தா கூட அப்படிதான் பண்ணுவேன். என் பாட்டெல்லாம் கேட்பியா? ஏன் கேட்க மாட்டேன்? அதெல்லாம் நல்லா கேட்பேன். காது கறி கூட கூட பரவாயில்ல, உன் பாட்டை கேட்காம போக மாட்டேன். அப்படியா? ஏன்டா என்ன சொல்றது? உன்கிட்ட காசு இருக்குது. ஏடா நீய நண்பன். அப்படியா? அப்ப நீயே சிஎம் ஆயு. ஏடா என்னப்பா சொல்ற? அதெல்லாம் எப்படி பாசிபிள்? பாசிபிள் ஏடா அவதான் ஆக்கி. அந்த படத்தை அதிகமா பார்க்காதன்னு சொன்னா கேக்குறியா? அதுல உள்ள மாதிரியே படிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, அதை விட இப்ப சொல்லேன் பாரு. பாசிபிள் ஏடா இவ புஷ்பா, புஷ்பா ஆசு எவனுக்கும் அடங்காதவ. ஓஹோ அப்படி. இல்லையா, என் பொண்டாடி கால் பண்ணுது. ஹலோ சீவல்லியே, சொல்லு சீவல்லியே. வரும்போது நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வா சாமி. எந்த நூடுல்ஸ்? இந்த 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயின்னு சொல்லுவாங்களே அந்த நூடுல்ஸா? அது எங்க 2 மினிட்ஸ்ல ஆகுது? அது செய்யறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஓ அப்ப அது 2 மினிட்ஸ் இல்ல ஆக்சுவலா? அது ஒண்ணும் 2 மினிட்ஸ் இல்ல, நீதான் 2 மினிட்ஸ். சொல்லாலடிச்ச சுந்தரி அடப்பா. என்ன சித்தப்பு, லாங் டைம் நோ சி? அது தொகுதியில மக்களுக்காக பணியாற்றுறதுல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதான் உங்களை வந்து பார்க்க முடியல. ஏர்மாடு நடிக்காதே, ஏர்மாடு தெரியாது. எதை கழட்டி விக்கலாம், எதுல கமிஷன் வாங்கலான்னு தெரியவேன். ஆமா, அதுல எதே பாதியை நீங்க வாங்கிக்கிறீங்களே. முழுசா ஆட்டை போலான்னு பாத்தியா? அப்போதைக்கு நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கோம். சரி அதை விடுங்க. ஆமா, சொட்ட மாட்டையால இருந்தீங்க, திடீர்னு இவ்வளவு முடி இருக்கு. ஏன் சொட்ட மண்டனா கடைசி வரைக்கும் சொட்டாவே இருந்துட்டு செட் போயிருமா? முடி முளைக்கவே கூடாதா? ஐயோ அப்படி இல்ல தலைவரே. இந்த சாதி ஒழிப்பு மத ஒழிப்பு மாதிரி சொட்ட கிண்டல் ஒழிப்புன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும். அப்பதான் பல சொட்டைகள் நிம்மதியா இருக்க முடியும். ஐயோ தலைவரே, நான் உங்களை கிண்டல் படல, எனக்கும் முடி கொட்டுது. இப்படியே விட்டா கொஞ்ச நாள்ல நான் சொட்டையாயிருவேன். அதனாலதான் நீங்க என்ன வடியாரு கேட்டேன். ஓ உனக்கும் முடி கொட்டுதா? நம்மாலடா நீ. ஆபா எரும மாட்டின் வாங்கிட்டே. சொல்றீங்க? அட எருமாடு இல்லடா, எருமாடு. இது எரும மாட்டின் என்ன, அத வாங்கிட்டே. அத வாங்கி தேய்ச்சா வளர்ந்துருப்பா? வளராது, ஃபுல்லா கொட்டிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விக்கு வாங்கி வச்சுக்கலாம். அது சரி. சரி இப்ப அதை விடுங்க. இப்ப நான் சிஎம் ஆகிறதுக்கு என்ன வழி பண்றது? அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது சித்தப்பு, ஒழுங்கா ஓடிப்போ. ஹலோ, யார் பேசுறது? சா வணக்கம் சா. எது சாவா? என்னடா ரீசெண்டா கங்குவா படம் எதுவும் பாத்தியா? வார்த்தைக்கு வார்த்தை சா போட்டு பேசுற. ஐயோ அப்படி இல்ல சார், எனக்கு இந்த வார்த்தையே அப்படிதான் வரும். ஓ ரா வராத. எங்க ராரா சரசுக்குராரா பாடு. யாரா சரசுக்குராரா. வெரி குட், நல்லா பாடுறியே. ஆமா யார் நீ?
தாதா சார் புஷ்பா புஷ்பாஸ். ஓ நீயா? ஓ நீதான் என்னை தூண்டி விட்டு ராஜ் சீர்திருத்த ரா சொன்னியா? வராதனாலதான் ஆமா தாஸ் சார். தாஸுங்கிறாரு. சோஃபா ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், அதை வாங்கிட்டு எங்கால சீவாக்கிங்க. ஏன்டா குமுட்ட? சோஃபா சீர்வரிசை எல்லாம் வைக்கிறதுக்கு நான் என்ன வீடா பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன்? அட அந்த சோஃபா ஃபுல்லா காசு இருக்குங்க. அப்படியா? அப்போ ஓகே. டேய் நீ தான்டா சிஎம். சாரி நீங்க தான் சார் சிஎம். என்ன தலைவரே அவ்வளவுதானா? நீதான் ஆமா பின்ன வலை வலைலாம் போட்டு இழுத்துட்டு இருக்க கூடாது. காசு பார்த்ததுக்கு அப்புறம் ஆமா. நம்ம கட்சியோட கொள்கை என்ன? அது வந்து அதுவே மறந்துட்டேன். ஏர்மாடு நானே சொல்றேன். ஏர்மாடு. காசை கண்டால் கையெழுத்து போடு, காட்டி கொடுத்தால் ஆலையே போடு. அதான் தலைவரே, அது யாவும் இருக்கு, ஆனா டயலாக்கா யாவும் இல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். உன் ஏடிஎம் கார்டு மேல உள்ள 16 நம்பர் சொல்லு. எதா? அது சரி ஏதோ பழக்க தோஸ்தைய மாத்தி சொல்லிட்டேன். அதானே. பிஏவை கூப்பிடு, மத்த வேலையை பார்ப்போம். ஐயோ அப்பா எவ்வளவு நாள் கழிச்சு காட்டுறாங்க. சொல்லு சித்தப்பா. புஷ்பா சாரி கேக்குமா? அவட Next வளர்த்து ஆ? விட்டதே நான் தான். சாரி எட சாரி, நான் சொன்னா சாரி கூட அழுவேன். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆஹா பயங்கர அந்த வாய்ஸ் அதுல ரா வராதனால அந்த தாஸ் தாஸ்ன்னு என்ன தாஸ் தாஸ்ங்கிறாரு அப்படின்னு நினைச்சா பார்த்தா இந்த புஷ்பராஜ் தான் புஷ்பராஜ் அப்படிங்கிறாரு. ஆமா, இது குடிகார மாதிரியே அந்த டப்பிங் அப்படி இருக்கா இல்ல ஆமாமா. முன்னாடி கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் பார்ட் கூட. ஆமா. செகண்ட் பார்ட்ல ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. வாய்ஸ் இல்ல அதான் இது படம் ஓடவே இல்லை. எப்படி 1700 கோடி 700 கோடி எப்படி சொல்றாங்க? இந்த பாட்டு அப்படியே ஆஹா ஓஹோன்றா கூட அப்படி கூட சரி. இல்ல. அதுவும் அந்த ஊன்ற ஆமா. மாதிரி அவ்வளவு பெரிய இதுவும் இல்ல. என்ன என்னத்த சொல்லி ஏமாத்துறாங்க ஏதோ சொல்லி ஏமாத்துறாங்க. சரி நம்பிட்டு போவோம் நம்மளாம். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்